நான் பிரபு. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா PGDR யூனிட் 3ல அடிஷன் டு மல்டிபிள் பாண்டுன்னு ஒரு டாபிக் இருக்குங்க. அதில் நம்ம டபுள் பாண்ட் நான் கிளாஸ் போடுறேன். இப்போ ட்ரிபிள் பாண்ட் ஒரு அல்கைனில் ஹைட்ரேஷன் மார்போனிக் ஆசிட் எப்படி நடக்குது, ஹைட்ரோபோரேஷன் எப்படி நடக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓசலைசேஷன் எப்படி நடக்குது, அதில் KMnO4 நியூட்ரல் மீடியத்தில் போட்டால் அப்படி நடக்கும், அதேமாதிரி பேசிக் மீடியத்தில் போட்டால் அப்படி நடக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹைட்ரோபோரேஷன் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கம்ப்ளீட் ஹைட்ரோஜனேஷன் எப்படி நடக்க போகுது, செமி ஹைட்ரோஜனேஷன் எப்படி நடக்க போகுது அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அல்கைன் ட்ரிபிள் பாண்ட் வந்து அல்கைன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டர்னல், ஏன்னா சென்ட்ரலில் இருக்குது. இது டெர்மினல் அல்கைன். அல்கைன் டெர்மினல் அல்கைன், இன்டர்னல் அல்கைன், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியணும். இதில் இன்டர்னலில் சிமெட்ரிக்கல், இது இன்டர்னலில் அசிமெட்ரிக்கல், இது டெர்மினல். ஓகே, இப்போ இந்த நாளில் எது மோஸ்ட் ஸ்டேபிள்? ஃபஸ்ட்டு இதுவான்னு பார்க்குறப்ப இப்போ கார்பன் டபுள் பாண்டை மட்டும் பாக்ஸ் பண்ணுங்க. பாக்ஸ் பண்ணால் இதை தவிர்த்து ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ கார்பன் டபுள் பாண்டை பாக்ஸ் பண்ணுங்க. ஹைட்ரஜன் வந்து அதை நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கூடாது. இங்கே ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன், இங்கே ரெண்டு சப்ஸ்டிடியூஷன். அப்போ ஹைலி சப்ஸ்டிடியூஷன் தான் மோர் ப்ராடக்டாக இருக்கும், சரி மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சைஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியுது, இதில் ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான், இது சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. டபுள் பாண்டில் ஒரு கார்பன் அவ்வளோதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க. அப்போ அல்கைனோட ஸ்டெபிலிட்டி கேட்டால் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். சரி, எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது? இப்போ அசிட்லீன் எடுத்திருக்கேன். ஸோ அசிட்லீன் கூட சோடியம் அமைட் போடுறீங்க. நம்மளுக்கு தெரியும் இது sp ஹைபிரிடைசேஷன், s கேரக்டர் அதிகமாக இருக்கும், அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அப்போ மோர் அசிடிக்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க NaO சேர்ந்து வெளியில் போயிடும், சரி அமைடும் சேர்ந்து வெளியில் போயிடும். இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சோடியம் வரும். அப்போ என்ன எழுதலாம்? HC ட்ரிபிள் பாண்ட் CNA. திருப்பி இங்கே ஒரு CH3I ஆட் பண்ணுங்க, ரெண்டு CH3Br ஆட் பண்ணுங்க. NaBr வெளியில் போயிட்டு என்ன கிடைக்கும்னா HC ட்ரிபிள் பாண்ட் CCH3. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறது ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கமும் அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள், இதில் அதே சோடியம் அமைட் ஆட் பண்ணுறேன். சோடியம் அமைட் ஸோ ஆட் பண்ணிட்டு இது பண்ணுறோம். இப்போ அசிடிக் புரோட்டான் இங்கேயும் வந்து இங்கே போகும், இந்த புரோட்டான் தான் ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்னா CH ட்ரிபிள் பாண்ட் CNA. ஃபர்தராக நீங்கள் CH3Br ஆட் பண்ணுங்கள், இங்கே NaBr போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? CH ட்ரிபிள் பாண்ட் CH3. இந்த இடத்துல H வராது இல்லையா? நீங்கள் பார்த்துங்க, H வராது. பேலன்ஸ் பண்ணிக்கலாம், H இங்கே வராது. ஓகே, கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் ஒரு ரெண்டு விசினல் ஹாலஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விசினல் டைஹாலைடு இருக்குது. அப்போ இன்னொன்று NaOH KOH போட்டேன், சோடியம் அமைடும் KOH போட்டிங்கன்னா Br2 வெளியில் போகாதுங்க. இங்கே இருக்க HBr போகும், இங்கே இருக்க HBr போகும். அப்போ என்ன கிடைக்கும்? அசிட்லீன் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி ஜெம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெம், எது ஜெம்மு? Cl எல்லாமே H. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ள அதே சோடியம் அமைட் ஆட் பண்ணுங்க. சோடியம் அமைட், இந்த HCl போயிடும், இந்த HCl போயிடும். அப்புறம் CH ட்ரிபிள் பாண்ட் CH ஃபார்ம் ஆகும். இதில் கொஸ்டினாக வராது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது மோர் அசிடிக் புரோட்டான். சோடியம் அமைட் போட்டிங்கன்னா ஹெச்சும் வெளியில் H ரீப்ளேஸ் ஆகும், அதுக்கு பதிலாக சோடியம் வரும். அதுக்கு பிறகு அல்கைல் ஹாலைட் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் இவ்வளோ. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஜனேஷன், இதான் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரிபிள் பாண்ட் கூட ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH3. இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன், பிளாட்டினம், கார்பன், இதெல்லாம் ஹைட்ரஜன், நிக்கல், இதெல்லாம் கம்ப்ளீட் ஹைட்ரோஜனேஷன். ஒரு ட்ரிபிள் பாண்டை ரெண்டு பை பாண்டையும் உடைச்சு இங்கே கம்ப்ளீட்டாக சிக்மா பாண்டாக மாற்றிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னா N பியூட்டேன் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4 1 2 3 4 பியூட்டேன் ஃபார்ம் ஆகும். அப்போ இது என்ன சொல்லலாம்? கம்ப்ளீட் ஹைட்ரோஜனேஷன். அப்போ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜனும் பிளாட்டினம் கார்பன் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஹைட்ரோஜனேஷன் நடக்கும். இது முக்கியம். சரி, ரெண்டாவது செமி ஹைட்ரோஜனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டலிஸ்ட் என்னது? பெல்லேடியம், ஹைட்ரஜன், கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு பதிலாக பேரியம் சல்ஃபேட்டுக்கு பதிலாக லெட் அசிட்டேட். இந்த லெட் அசிட்டேட்டுக்கு பதிலாக quinolene. எது வேணால் போடலாம். இதுதான் நியூக்ளியர் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இதை தான்
catalyst. Linkler catalyst. Okay, Linkler catalyst னு சொல்லியாச்சு. இதோட ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிசிட்டி என்னன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 C triple bond C CH3. இந்த காம்பவுண்ட்ல Linkler catalyst என்ன சொல்லணும்? ஹைட்ரஜன் பெல்லடியம் கால்சியம் கார்பனேட்டோ இல்லைன்னா ஃபினினோனோ இல்லைன்னா பேரியம் சல்ஃபேட்டோ இல்லை லெட் அசிட்டேட். இது வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் சொல்லிடுவோம். இப்போ இதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா செமி ஹைட்ரஜனேஷன் கம்ப்ளீட்டாக உடையாது. ரெண்டு பாண்டு ஒரு பாண்டு தான் உடைஞ்சு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா CH3 C டபுள் பாண்ட் C CH3 H H. இதையும் சொல்லிடுவாங்க இதையும் சொல்லிடுவாங்க. இது என்ன ரியாக்ஷன் சொல்லுவாங்க? நீங்கள் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்னு சொல்லணும். ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். ஏன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இல்லைன்னா எப்படி கொடுத்துருவாங்க? இது 50% ப்ளஸ் CH3 H இது 50% கொடுத்துருப்பாங்க. கிடையாது, 100% தான் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 100%. ட்ரான்ஸ் கிடைக்காது. சின்ன அடிஷன் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதே காம்பவுண்ட்ல சோடியம் அமைடு ஆட் பண்ணலாம். NaNH2 சரி சோடியம் கிடையாது, சோடியமும் அமோனியம் லிக்விட் அமோனியா இதே தான். பட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன வரும்னா ட்ரான்ஸ் ப்ராடக்டாக இருக்கும். CH3 H 100%. உங்களுக்கு தெரியும், நம்ம PGDR ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்டாக கிடைக்கும். பட் என்ன ரியாக்ஷன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இதை சொல்லிடுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதையும் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த ரெண்டையும் கொடுத்துருவாங்க இதுவான்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கேட்டால் ஈஸியாக நம்ம சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு இந்த மாதிரி இருக்குதுங்க. செமி ஹைட்ரஜனேஷன் நடக்குது, இல்லை ஹைட்ரஜனேஷன் ஃபுல்லாக நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஹைட்ரஜனேஷன் நடக்கணும். இங்கே பிளாட்டினம் ஹைட்ரஜன் போடுறேன், இங்கே மெத்தில், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் பிளாட்டினம் கார்பன் போடுறது. இப்போ இந்த டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகுமா, இந்த டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாலும் அதையும் சொல்லணும். இப்போ 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ இதுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மிங்க. இதில் 2 சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. அப்போ இதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். அப்போது ரெடியூஸ் ஆகக்கூடியது இது கிடையாது, இதுதான் ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். இது அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் ரெடியூஸ் ஆகும். சரி, இந்த இடத்துல டபுள் பாண்ட் வராது இல்லையா, இந்த இடத்துல வராது. இதை நீங்கள் சொல்ல தெரிஞ்சு. இப்போ அதே மாதிரி இப்போ லிங்க்லர் கேட்டலிஸ்ட்டில் இதை கொடுக்குறாங்க. இதான் லிங்க்லர் கேட்டலிஸ்ட். இப்படி கொடுத்தாச்சு. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? லிங்க்லர் கேட்டலிஸ்ட் சொல்லியாச்சு. லிங்க்லர் கேட்டலிஸ்ட் இது அப்படியே இருக்கணும். இது நம்ம டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ரெடியூஸ் ஆகுமா, இது ரெடியூஸ் ஆகுமா? இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா செலக்டிவ் தான். ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கு செலக்டிவ்னு சொன்னோன்னா இதுவான்னு சொல்கிறேன். இப்போ ட்ரிபிள் பாண்டை தான் ரெடியூஸ் பண்ணணும், டபுள் பாண்டாக கிடையாது லிங்க்லர் கேட்டலிஸ்ட். அப்போ இது ரெடியூஸ் போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சிஸ் ப்ராடக்ட். சிஸ்ன்னு என்னவா இருக்கும்? இஜெடாக இருக்கும். அப்போ இதில் சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியலன்னா நீங்கள் இஜெடான்னு பார்க்கணும். அப்போ இந்த டபுள் பாண்ட் உடையாது, முடிஞ்சிருச்சு. இங்கே C டபுள் பாண்ட் C, இதுக்கு மேலே ஒரு CH3 எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு CH3, சரி இந்த பக்கம் போகிறேன். சரி, இந்த இடத்துல CH3, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள், இஜெட் ப்ராடக்டாக இருக்கும். இங்கே சிஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். இப்போ இஜெடான்னு பாருங்கள், 1 2 1 2 E 1 2 1 2. அப்போ E கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி வராது. அப்போ இந்த பக்கம் தான் வரணும். CH3 இந்த பக்கம், CH3 இந்த பக்கமும் H இந்த பக்கமும். இப்போ பாருங்க 1 2 1 2 1 2 1 2. என்ன ப்ராடக்ட்? இஜெட் ப்ராடக்ட். இஜெட் எப்பவுமே பார்க்காதவங்க வீடியோ போட்டுருக்கீங்க, பார்த்துருங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா இதுவாக முன்னாடி எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ரெண்டுல நீங்கள் எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிசிட்டியில் இது லிங்க்லர் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா சிஸ்ஸு அப்படி இல்லைன்னா இஜெட்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இதே தான். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா மார்கோனிக் குரூப். CH3 C triple bond CH 1, CH3 C triple bond C CH3. இந்த ரெண்டு மாடல் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் HBr நீங்கள் மார்கோனிக் தான். பெராக்சைடு கொண்டு போனால் தான் நீங்கள் ஆன்டி மார்கோனிக் சொல்லணும். எப்படின்னு பாருங்கள்,
HI தான் இருக்கிற ரியாக்ஷன் ரியாக்டிவிட்டி அதிகம். வித் கம்பேர் வித் HBr, தென் கம்பேர் வித் HCl, கம்பேர் வித் HF. இது லீஸ்ட், இது மோர். இது மட்டும்தான் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், C+ நடக்கும், கார்போகேட்டையும் நடக்கும். இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன், இது ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு HBr கொடுத்து போட்டால் தான் நீங்கள் ஆன்டிமார்கோனிக்கு போகணும். இன்கேஸ் HI கொடுத்து அங்கே H2 போட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஆன்டிமார்கோனிக்கு போகக்கூடாது. ஏன்னா இது ஹைலி ரியாக்டிவ்னா எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷனாக தான் ஆக்ட் பண்ணும். பட் HBr மட்டும் எலக்ட்ரோஃபிலிக்காக ஆக்ட் பண்ணும், ஃப்ரீ ரேடிக்கலாக ஆக்ட் பண்ணும். சரி, இப்போ இல்லை HBr போட்டுருங்க. மார்கோனிக்கு தான் ஃபாலோ பண்ணணும். இந்த பக்கம் Br நெகட்டிவ் பார்ட் மோர் சப்ஸ்டிடியூஷன்லையும் ஹைட்ரஜன் கம்மியாகவும் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? CH3 C Br டபுள் பாண்ட் CH2. இதில் நான் ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். இதில் ஃபர்தராக திருப்பி HBr ஆட் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? உடனே மார்கோனிக்கு தான் நெகட்டிவ் பார்ட் இங்கே CH3 C, இங்கே Br, கீழே Br, இந்த பக்கம் CH3 டெர்மினலாக இருந்தால். சரி, இப்போ இன்டர்னல் மீன் என்ன கிடைக்கும்? இங்கே மார்கோனிக் சொல்ல முடியும்னா நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டில் உடச்சிருங்க. ஏதாவது ஒரு பக்கம் Br, ஒரு பக்கம் H. அப்போ CH3 C, இங்கே Br டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3. இப்போ ஃபர்தராக நீங்கள் HBr போடுங்க. HBr என்ன நடக்கும்? மார்கோனிக் தான். இதை உடனே இந்த பக்கம் Br, இந்த பக்கம் H. அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH3 C Br Br CH2 CH3 கிடைக்கும். அப்போ ட்ரிபிள் பாண்டில் HBr அடிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா ஒரே கார்பனில் காலேஜன், அதாவது ஜெம் ஹாலைடாக இருக்கணும். அதை மட்டும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணவே வேணாம், போட்டு வந்துடணும். சரி, இப்போ இதே ஆன்டிமார்கோனிக் ஃபார் எக்ஸாம்பிள் CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3 இது எடுத்துக்கோனா இதை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம ஆன்டிமார்கோனிக்குள்ளே ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HBr H2O ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டாச்சு. அப்போ என்ன ஆகும்? இந்த பக்கம் H, இந்த பக்கம் Br. ஏன்னா ஆன்டிமார்கோனிக் மாற்றி போடணும். ஆன்டிமார்கோனிக் தெரியாமலாம் வரக்கூடாதுங்க. இது எப்படி பார்த்துக்கணும்? அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 Br. அவ்வளோதாங்க. இது ஒரே டைம் தான் நடக்கும். இன்னொரு டைம் நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த ஈல்டு ரொம்ப கம்மி தான். இதுதான் 80% அப்படின்னு இதில் தான் கிடைக்கும். ஒரே ஆன்டிமார்கோனிக் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடக்கும். ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான், ஒரே ஒரு டைம் மட்டும் நடக்கும். அடுத்த டைம் போட்டிங்கன்னா அந்த ஈல்டு ரொம்ப கம்மி. அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஈல்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மார்கோனிக் ஆன்டிமார்கோனிக்கில் சொல்லியிருக்கேன். சரிங்க, நெக்ஸ்ட் இது என்ன டாபிக்? ஒரு ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறீங்க. ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் ஒரு அல்கைன் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH ஹைட்ரேஷன் பண்ணுறீங்க. சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 மெர்குரி சல்ஃபைட். நம்மளுக்கு தெரியும் சல்ஃபரிக் ஆசிட் ஆசிட் இதில் பண்ணிங்கன்னா மார்கோனிக் ஃபுல்லில் தான் ஃபாலோ பண்ணும், எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ மார்கோனிக் வாட்டர் உடஞ்சா HOH. அப்போ நெகட்டிவ் பார்ட் இந்த பக்கமும் பாசிட்டிவ் பார்ட் இந்த பக்கமும் வரும். அப்போ என்ன கிடைக்கும்னா CH3 C டபுள் பாண்ட் CH இந்த இடத்துல என்ன ஆகும்னா OH ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஈனால் ஃபார்ம். இப்போ திருப்பி என்ன ஆகும்னா H இந்த பக்கம் போயிடும். அப்போ OH என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CO CH3 கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது கீட்டோனா ஆல்டிகேட்டா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மார்கோனிக்கோட ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஈனால் ஃபார்ம்லேருந்து மாற்றிக்குங்க. இதை தான் சிம்பிளாக இதவே நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிளாக CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH மெக்ரேஷன் சொல்லிட்டாங்க. இல்லாட்டி ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் O ஆட் பண்ணுங்க, இந்த பக்கம் H2 ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அசிட்டோன் ஃபார்ம் ஆகும். CH3 CO CH அசிட்டோனை காட்டி கீட்டோன் ஞாபகம் வச்சு. இவ்வளோதான். இப்போ டெர்மினல்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3 டெர்மினல் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் சேம் கேரக்டரிஸ்டிக் போடுற உடனே இந்த பக்கம் O இந்த பக்கம் H2 இல்லாட்டி இந்த பக்கம் O இந்த பக்கம் H2 எப்படி வேணால் போடுங்க. CH3 CO CH2 CH3. ஓகேங்களா? இது ஆசிட் அல்கைனேஷனில், அதாவது ட்ரிபிள் பாண்டில் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும் நமக்கு தெரியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன் டபுள் பாண்டில் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும், ட்ரிபிள் பாண்டில் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹைட்ரோபோரேஷன்னா சிம்பிளாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, HAS. So hydroboration is a
ஹைட்ரோபோரேஷன் இஸ் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் சின் அடிஷன். இவ்வளோ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன கொஷின் கேட்டாலும் இப்போ நான் டெர்மினல் எடுத்துக்கோங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இது டெர்மினலாக நான் டெர்மினலான்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல். டெர்மினலாக இருந்தால் ஹைட்ரோபோரேஷன் ரிலேஷன் என்னது? PH3 H2O2 ஒரு பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆல்டிஹைடு தான் கிடைக்கும். டெர்மினல்னால் ஆல்டிஹைடு போட்டுங்க, நான் டெர்மினலாக மட்டும் கீட்டோன்னு போடுங்க. இப்போ இது டெர்மினல், அப்போ இந்த பக்கம் O, இந்த பக்கம் H2. அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டெர்மினல்னா ஆல்டிஹைடு. ஓகே, ரெண்டாவது CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3. இது இன்டர்னல் நான் டெர்மினல். அப்போ இதுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் O, இந்த பக்கம் H2. அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CO CH2 CH3. ஓகேங்க. இப்போ இன்னொன்று CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH2 CH3. இப்போ அதே ஹைட்ரோபோரேஷன் ஆட் பண்ணுறாங்க. BH3 H2O2 ஒரு பேஸ் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ரெண்டு விதமான ப்ராடக்ட் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை உடச்சிட்டு இங்கே O இங்கே H2 என்ன ப்ராடக்ட்டு? CH3 CO CH2 CH2 CH3. 1 2 3 4 5 1 2 3 4 5 ப்ளஸ் வேறு என்ன கிடைக்கலாம்? இந்த அடைக்கலாம். இதை உடச்சிட்டு இந்த பக்கம் H2 இந்த பக்கம் O ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2 CO CH2 CH3. ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் எது மோஸ்ட் ஸ்டேபிள்னா நீங்கள் மெத்தில் கீட்டோன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். மெத்தில் கீட்டோன்னா மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். எப்படி நீங்கள் டெர்மினல்னு சொன்னீங்கன்னா ஆல்டிஹைட் போனீங்களோ, நான் டெர்மினல்னா கீட்டோன் தான். பட் நான் டெர்மினல் ரெண்டு விதமான கீட்டோன் கிடச்சிச்சுன்னா அதில் மெத்தில் கீட்டோன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த நெக்ஸ்ட்டு ஓசோலைஸ் KMNO4 ஆக்டிவேட் பண்ணுறீங்க ட்ரிபிள் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரியாக்ஷன் வந்து KMNO4 நியூட்ரல் மீடியத்தில் வாட்டர் போடுறீங்க, நியூட்ரல் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டைன் பியூட்டைன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த KMNO4 நியூட்ரல் மீடியத்தில் போட்டிங்கன்னா இதை உடச்சிருங்க. இங்கே ஒரு O இங்கே ஒரு O. நம்ம டபுள் பாண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோனாக பிரிப்போம், தனியாக பிரிச்சுருவோம். ஆனால் இங்கே பிரிக்க வேணாம், டை கீட்டோன் ஃபார்ம் ஆகும். CH3 CO CO CH3 எத்தனை நம்ம இப்படி போட்டுருவாங்க, டை கீட்டோன் ஃபார்ம் ஆகும். நியூட்ரல் மீடியத்தில் டை கீட்டோன் ரொம்ப முக்கியம். சரி, இரண்டாவது இதே KMNO4 பேசிக் மீடியத்தில் வார்ம் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறீங்க. அதே ரெண்டு விதமான எடுத்துக்கோங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH ஆட் பண்ணுறீங்க. இதே காம்பவுண்ட் இங்கிட்டு ஒரு கார்பன் இங்கிட்டு ஒரு கார்பன், இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது. அப்போ ரெண்டு கார்பன் இருக்கு ஆசிட், அசிடிக் ஆசிட் ப்ளஸ் ஒரு கார்பன் இருக்கு ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடை போகும். எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிங்க. அங்கே ஃபார்மிக் ஆசிட் போடுறேன், ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ரெண்டாவது CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3. இப்போ அதே ரிலேஷன் தான், ரெண்டு கார்பன் அப்படி ஆசிட். அப்போ 2 moles ஆஃப் அசிடிக் ஆசிட். ஓகே, மூணாவதா தேர்ட் ஒன் இங்கே வரேன். C ட்ரிபிள் பாண்ட் CH இப்படி இருக்கு. இப்போ பென்சீனே வச்சுக்கலாம். இப்போ அதே KMNO4 பேசிக் மீடியத்தில் போட்டிங்கன்னா உடச்சிட்டு இங்கிட்டு ஒரு O இங்கிட்டு ஒரு O, அதாவது உடச்சிருங்க. இங்கிட்டு ஒரு ஓன்னு சொல்கிறத காட்டி ஈஸியாக சொல்கிறேன். இந்த பக்கம் எத்தனை கார்பன்? ஒரு பென்சின் ஒரு கார்பன். அப்போ பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். 3 O. இது டெர்மினல், அதனால் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இங்கேயுமே நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு போடலாம். சார் இது டெர்மினல் தானே, அப்போ ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு, இங்கே என்னது கார்பன் டை ஆக்சைடு. இது வார்ம் கண்டிஷன். இப்போ KMNO4 எங்கேயோ வச்சு சரி KMNO ஒரு பேசிக் மீடியம் சொன்னாங்க இல்லையா, இது என்ன நடந்துச்சோ அதே தான் நம்ம KMNO4லையும் சரி ஓசோலைஸும் நடக்கும். இப்போ ஓசோலைஸுக்கு நம்ம தனியாக படிக்கிட்டாங்க. KMNO4 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஓசோலைஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ O3 வாட்டர் ஓசோலைஸ் ட்ரிபிள் பாண்ட் நடக்கும். 3 விதம் சொல்கிறேன். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH ஒன்று, ரெண்டாவது CH3 C ட்ரிபிள் பாண்ட் C CH3, மூணாவது C ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ O3 வாட்டர் ஜிங்க் வாட்டர்னு வச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா
இதை பிரேக் பண்ணுங்க, 2 கார்பன், அப்போ 2 கார்பன் பண்ணி அசிட்டிக் ஆசிட் தான். ப்ளஸ் இந்த ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை உடைங்க. இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன் சேமாக இருந்தாங்க, 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இப்போ இதை உடைங்க. பென்சோயிக் ஆசிட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே என்ன சொன்னமோ அதே தான். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அடிஷன் டு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டில் பார்த்ததில் என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பியூட்டின் எடுத்துக்கிறேன். பெல்லேடியம், ஹைட்ரஜன், கார்பன், கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் நடந்துடும். ஹைட்ரோலைசிஸ் கிடையாதுங்க, கம்ப்ளீட் ஹைட்ரோஜனேஷன் நடந்துடும். அப்போ யங் பியூட்டேன் ஃபார்ம் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரெண்டாவது லிங்க்லர் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா சிஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறீங்க, இஜெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ் இது எந்த ரியாக்ஷன்? ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன், 100% ஆஃப் ஈல்டு, ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்காது. சரி, இப்போ சோடியம் அம்மோனியா ஆட் பண்ணுறீங்க, 100% ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். 100% ட்ரான்ஸ் ப்ராடக்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இந்த காம்பவுண்டில் HBr ஆட் பண்ணுறீங்க, HBr பெராக்சைடு ஆட் பண்ணுறீங்க. நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு உடச்சி இந்த பக்கம் Br, இந்த பக்கம் H. அப்போ CH3 C Br டபுள் பாண்ட் CH2 இருக்கும். 3B ஆட் பண்ணிங்கன்னா HBr ஆட் பண்ணிங்கன்னா மார்போனிக் தான். அப்போ CH3 C Br Br CH3. அப்போ இதில் ஆன்டிமார்கோனிக் ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இப்போ CH3 C ஆன்டிமார்கோனிக். அப்போ இந்த பக்கம் H டபுள் பாண்ட் CH2 Br CH Br. என்ன இந்த பக்கம் H போட்டுக்கும், இந்த பக்கம் Br போடும், இந்த பக்கம் H, இந்த பக்கம் Br. அப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பி ஃபர்தராக நீங்கள் மார்கோனிக் ரூல் நடத்தாது, ஏன்னா அது சிமெட்ரிக்கலாக இருக்கீங்க. அப்போ இதுதான் வந்து 80% ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதே காம்பவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இதே காம்பவுண்டில் ஹைட்ரோபோரேஷன் PH3 H2O2 பேஸ் ஆட் பண்ணால் என்ன? H2SO4 மெர்க்குரி சல்ஃபேட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரெடி மெர்க்குரி ஆக்சிமெர்குரைட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை ஹைட்ரோபோரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? டைமெத்தில் கீட்டோன் கிடைக்கும். இந்த பக்கம் இல்லையா, அந்த பக்கம் O, இந்த பக்கம் H2. அப்போ CH3 CO CH2 CH3 டைமெத்தில் கீட்டோன் கிடையாது, மெத்தில் கீட்டோன் இருக்கும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து சல்ஃபரிக் ஆசிட் போனால் மார்கோனிக்குள்ளே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் மார்கோனிக் ஃபாலோ ஒரு பக்கம் O, ஒரு பக்கம் H2 சிம்பிளாக போட்டுக்கலாம். டெர்மினலாக தான் நீங்கள் மார்கோனிக் பார்க்கணும். இது சிமெட்ரிக்கல், ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இந்த டாபிக் ஒரு 20 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு சொன்னால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கங்க. இதிலேருந்து நீங்கள் கொஸ்டின் வேறு என்ன வேணால் மாடலில் கேட்டாங்கன்னா கூட இதுலேருந்து தான் கேட்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய டாப்பிக்கை ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.